ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் ஒரு பழமையான சிறப்பு மிகுந்த மரம் அப்படின்னா அது பனை மரத்தை சொல்லலாம். அவ்வளவு இயற்கையான பல பொருட்களை நமக்கு தந்துக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பதநீர், அப்புறம் அதிலேருந்து பிறக்கக்கூடிய கல், அப்புறம் அதை சார்ந்த கருப்பட்டி, பனக்கற்கண்டு, அப்படி இயற்கையான பல பொருட்களை இந்த சிறப்பு மிகுந்த மரம் நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பதநீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கை மிகுந்த உடம்புக்கு நல்லது தரக்கூடிய ஒரு இயற்கை பானம். ஆக்சுவலி இந்த பனை மரத்துலேருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது பனங்கல் தான். அந்த கல்லை இப்போ நம்ம பயன்படுத்த முடியாது, அரசாங்கம் அதுக்கு தடை விதித்து வச்சுருக்கு. அந்த பனை மரத்தில் மேலே கட்டக்கூடிய கலசம், அதாவது அந்த மண் பானையில் சுண்ணாம்பு தடவுனா அது நமக்கு பதநீராக கிடைக்கும். இனிப்பு மிகுந்த சுவையில் இருக்கும். அதுவே அதில் சுண்ணாம்பு தடகலைன்னா நேரடியாக நமக்கு பனங்கல் கிடைக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் இது எல்லாருக்கும் சரியாக தெரியாது. கடந்த முறை சட்டசபையில் கூட நம்ம சபாநாயகர் தவறான புரிஞ்சுக்கிட்டு இது சார்ந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. பதநீரை இறக்கி 2 நாள் வச்சுட்டா அது கல்லாயிருது. ஆமாம். இப்போ அதை ஆனால் உண்மையில் சுண்ணாம்பு தடவுனா அது பதநீர், சுண்ணாம்பு தடகலைன்னா அது பனங்கல். இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அப்புறம் இதில் பனைமரத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய பல வகையான கைவினை பொருட்கள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மரத்தை நம்ம பேணி காப்பது நம்ம இந்த தலைமுறையின் ஒரு அத்தியாய கடமை. ஏன்னா தற்போது பனைமரத்தின் அளவு கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் பல சமூக ஆர்வலர்லாம் இப்போ பனை விதைகளை விதைச்சிட்டு வராங்க. அவங்கள ஊக்குவிப்போம். இந்த மரத்தை கண்டா எங்கேயுமே பிடிங்கிறாதீங்க. இதை வளர்த்து அடுத்த தலைமுறை கொண்டு போகக்கூடியது நம்மளுடைய கடமை. எல்லாரும் ஒத்துழைப்போம். நன்றி.